சிக்கன் எடுத்தால் எப்பயுமே 65 சில்லி சிக்கன் தான் செஞ்சு சாப்பிடணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பட்டர் கார்லிக் சிக்கன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனால் இது ரொம்பவே காஸ்ட்லி, வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் போன்லெஸ் சிக்கனில் மைல்டான காரத்தில் இருக்கனால குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சூப்பர் டேஸ்டி அண்ட் சாசியான பட்டர் கார்லிக் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பிரஸ்ட் பீஸாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேரினேஷன் எல்லாம் வைக்க வேணாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சாஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அது உருகி வந்ததுக்கப்புறமா 3 பல்லு பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மருக்கு மாற்றிட்டு ரெடி பண்ணி இந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சி ரீச் ஆகும்போது ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு டாஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பரான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள்.